ஐபிஎல்ல 200 ரன்னுக்கு மேல எடுத்தாலே அசால்ட்டா சேஸ் பண்ணிடுறாங்க. இதுல நீங்க 164 ரன் எடுத்தா விடுவாங்களா? இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் நேத்து குஜராத் லக்னோவ அசால்ட்டா வீழ்த்திட்டாங்க. நேத்து நடந்த மேட்ச்ல குஜராத் டாஸ வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க. லக்னோ நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ குடுப்பாங்கன்னு பார்த்தா, ஸ்டார்ட்டிங்ல இருந்து ஒரு மிகப்பெரிய சர்க்கிள் தாங்க. நேத்து மிச்சல் மார்ஷ் ரொம்ப வேகமாவே அவுட் ஆயிட்டாரு. சரி ரிஷப் பண்ட்லாம் நல்ல ஒரு இன்னிங்ஸ குடுப்பார்ன்னு பார்த்தா, ரிஷப் பண்ட், மார்க்ரம், ஆயுஷ் பதோனின்னு சொல்லி 74 ரன்னுக்கே 4 விக்கெட்டை இழந்து லக்னோ பயங்கரமா தத்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி வந்த பேட்ஸ்மேன்ஸ் நிக்கோலஸ் பூரானு, அப்துல் சமாது, முகுல் சௌத்ரின்னு சொல்லி மத்த பேட்ஸ்மேன்ஸ் ஏதோ ஒரு சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷனை கொடுத்தறனால நேத்து மேட்ச்ல லக்னோ 20 ஓவர் முடிவுல 164 ரன் வந்து எடுத்தாங்க. இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சு போச்சு இதெல்லாம் அசால்ட்டா சேஸ் பண்ணிடுவாங்கன்னு. அதுக்கு தகுந்தாப்புல சாய் சுதர்ஷன், சுப்மன் கில் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போடுவாங்கன்னு பார்த்தா, சாய் சுதர்ஷன் வந்து கொஞ்சம் வேகமாவே அவுட் ஆயிட்டாருங்க. சரி அடுத்தடுத்த விக்கெட் லக்னோ எடுப்பாங்கன்னு நினைக்கும் போது அப்பதான் நேத்து மேட்ச்ல சுப்மன் கில், ஜோஸ் பட்லர் 2 பேருமே ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. 2 பேரும் வந்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசைத்துட்டாங்க. இவங்களே மேட்சை முடிச்சு விட்ருவாங்களோ அப்படின்னு நினைக்கும் போது அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா சுப்மன் கில் வந்து பிரின்ஸ் யாதவோட பால்ல அவுட் ஆனாரு. அடுத்த ஓவர்ல ஜோஸ் பட்லரும் வந்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் நம்மளோட தமிழக வீரரான வாஷிங்டன் சுந்தர் நான் இன்னும் மேட்சை வந்து சூப்பரா முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ராகுல் திவாத்தியாவும் சேர்ந்து இந்த மேட்சை வந்து 19வது ஓவர்ல 7 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணி குஜராத் வந்து ஒரு இமாலய வெற்றி அடைஞ்சிட்டாங்க. உண்மையிலே இந்த மேட்சை குஜராத் வின் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க பவுலிங்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து 164 ரன்னுக்கே லக்னோ வந்து கண்ட்ரோல் பண்ணாதான். ஏன்னா இன்னும் வந்து அவங்கள நல்லா பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க விட்டு 200 ரன்னுக்கு மேல எடுக்க விட்டுருந்தாங்க அப்படின்னா இந்த மேட்ச் கொஞ்சம் டஃபா வந்து போயிருக்கும். ஏன்னா குஜராத் வந்து டெல்லி கூடயே எந்த அளவுக்கு வந்து போராடினாங்க அப்படின்னு வந்து தெரியும். ஏதோ டேவிட் மில்லர் வந்து கடைசி நேரத்தில் தப்பு பண்ணனால தான் குஜராத்னால அந்த மேட்சை வந்து வின் பண்ண முடிஞ்சுச்சு. அதனால இந்த மேட்சை நாங்கள் அவ்வளோ ஈஸியாக விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு குஜராத் பேட்டிங் பவுலிங் ரெண்டுலையுமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தனால தான் இந்த மேட்சை இவ்வளோ கம்ஃபர்டபுளாக வின் பண்ண முடிஞ்சுச்சு. இனி வரப்போகிற மேட்ச்சில் குஜராத் என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.